இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சுப்ரத்னம் அவர்கள். சார் வணக்கம். செங்கோட்டையனை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி உத்தரவிட்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. எப்படி பார்க்கிறீங்க? வணக்கம் பாலா சார். அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கி இருப்பதன் மூலம் அதிமுகவுடைய அடித்தளம் தகர்க்கப்பட்டிருக்கிறது என்பதாகத்தான் நாங்கள் உணர்கிறோம். காரணம் 1972 அக்டோபர் 17 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் துவங்கிய நேரத்தில் அந்த கழகம் துவங்கிய நிறுவனர்களின் முன்னணி தலைவர்களில் ஒருவராக 25 வயதே நிரம்பிய செங்கோட்டையன் அவர்கள் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, அன்றைக்கு கழகத்தின் பெயர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய முதல் பொதுக்குழு கோவையில் கூடிய பொழுது அந்த பொதுக்குழுவிற்கு தலைவராக முன்னாள் அமைச்சர் அண்ணன் அரங்கநாயகம் அவர்களும் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். 25 வயது கூட நிரம்பாத செங்கோட்டையன் அவர்கள் அந்த பொதுக்குழுவுடைய பொருளாளராக நியமிக்கப்பட்டு சிறப்புற அந்த பொதுக்குழுவை நடத்தியதன் காரணமாக சத்யாசியோகமா தலைவர் அழைத்து அவரை பாராட்டி பொன்னாடை போற்றியதெல்லாம் வரலாற்று சம்பவம். அதை தொடர்ந்து அவர் 3 முறை சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர், அம்மா தலைவரின் மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய போர்ப்படை தளபதியாக இருந்து இக்கட்டான சூழலில் அன்றைக்கு ஈரோட்டில் கழகம் 2 பிரிவாக நின்ற பொழுது அம்மா தலைமையில் சேவல் சின்னத்தில் நின்று ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் வெல்ல காரணமாக இருந்து 29 சட்டமன்ற தொகுதிகள் அம்மா தலைமையில் வென்று அம்மா முதல் தேர்தலில் போட்டியிட்டால் எதிர்க்கட்சி தலைவரானார் என்ற வரலாறை உருவாக்குவதற்கு காரணகர்த்தாக இருந்தவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். அதனால் தான் அன்றைக்கு 91 அமைச்சரவையிலும் தொடர்ந்து அமைச்சரவையிலும் கழகத்துடைய அம்மா வகித்த கொள்கை பரப்பு செயலாளர் இருந்து துணை பொதுச் செயலாளர் அத்தனை தலைமை நிலை செயலாளர் அத்தனை பதவிகளிலும் நியமிக்கப்பட்டு அம்மாவால் அழகு பார்க்கப்பட்டவர், அடையாளம் ஓபிஎஸ்ஐ போல அடையாளம் காட்டப்பட்டவர். இன்றைக்கு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை யார் அரசியலுக்கு கொண்டு வந்து 89 அங்கு எடப்பாடி தொகுதியில் நிறுத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினாரோ அவரையே இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சிக்கு எதிராக கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில கட்சியினுடைய விதிகளை மீறி செயல்பட்டார் அப்படிங்கிறது தான் அவர் மீதான குற்றச்சாட்டு. என்ன சார் பாலா சார், என்ன அவப்பெயரை உருவாக்குனாரு? இரட்டை தலைமை இருந்த பொழுது கட்சியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ஒரு ஒற்றை தலைமை வந்தால் நான் மிகப்பெரிய வெற்றியை பெற்று விடுவேன், மகா கூட்டணியை உருவாக்கி விடுவேன் என்று சொன்ன பிறகு என்ன நடந்தது? ஒரு ஒற்றை தலைமை ஏற்ற பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் படுதோல்வி, ஈரோடு கிழக்கு தொகுதியில் படுதோல்வி, விக்கிரவாண்டியில் புறமுதுகிட்டு ஓடிய சம்பவங்கள், நாடாளுமன்ற தொகுதியில் 7 நாடாளுமன்றத்தில் சட்ட தொகை அதிமுக இழந்தது. சட்டமன்ற தொகுதி வாரியாக எடுத்துக்கொண்டால் 234 தொகுதியில் 224 தொகுதியில் அதிமுக தோற்றிருக்கிறது, 90 தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் நேற்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி மதுரையில பேசும்போது 2021 தேர்தல் தோல்விக்கு காரணமே இவர்களால் தான் அதிமுக தோல்வியுற்றது. குறிப்பா அந்தியூர்ல அதிமுகவினுடைய கோட்டை, அங்க திரு செங்கோட்டையனுடைய உள்குத்து வேலைகளால் தான் அதிமுக தோற்றதுங்கிற பகிரங்கமான குற்றச்சாட்டை முன் வச்சாரு. நான் கேட்கிறேன், அம்மா அவர்கள் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் 96 தேர்தலிலும் கூட. அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் அம்மா பின்னடைவை சந்தித்திருக்கிறார். ஆனால் ஒரு முறை கூட அம்மா தனி நபர்களை குற்றம் சாட்டியது கிடையாது. அப்படி இருக்கும் சரி, எடப்பாடி பழனிசாமி கொழுங்கு மண்டலத்துடைய ஆக பெரும் தலைவராக கருதப்படுகிறார். அந்த தொகுதியில் அவர் பெயரை வைத்தே ஜெயித்திருக்க வேண்டியதுதானே. நான் மிக தெளிவாக சொல்கிறேன், அந்த செங்கோட்டையன் அவர்களுக்கு துரோகம் என்பது, குறிப்பாக கட்சிக்கு துரோகம் செய்வது என்பது அவர் கனவிலும் அவருக்கு உருவாகாத ஒரு செய்தி. எனவே அந்த 2021 தோல்விக்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று 10.5% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கி, நாங்கள் வன்னியர் பெருமக்களுக்கு வழங்கக்கூடாது என்பதல்ல, ஆனால் அவசர கோலத்தில் அள்ளி செலுத்தது போல கடைசி அந்த 5 ஆண்டு கால கூட்டத்தொடர் ஆட்சியில் கடைசி கூட்டத்தில் கடைசி நாளில் அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு நிறைவேற்றியதன் காரணமாக 106 சமுதாயங்களுக்கு அடங்கிய மிகவும் குறிப்பிட்டோரில் 105 சமுதாயங்களை பகைத்ததன் காரணமாகத்தான் அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது.
யாருடைய சதி செய்தாலும் இது தோற்கப்படவில்லை. அத்தனை பேரும் கடமை உணர்வோடு தேர்தலில் பணியாற்றினார்கள். அப்படி இருந்தால் தோற்ற பிறகு இவர் அண்ணன் ஓபிஎஸ் கேட்டவரே தோல்விக்கு காரணங்களை ஆராய வேண்டும், கூட்டத்தை நடத்துங்கள், ஆய்வுக் கூட்டம் நடத்தலாம் என்ற பொழுது ஏன் அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர் ஒத்துக்கொள்ளவில்லை? இன்னொரு கேள்வியை பாலாசார் கேட்கிறேன். 1/12/2021 கழகத்தின் அமைப்பு தேர்தல் அறிவிக்கப்பட்டு அந்த ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர், திரு இபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று தரப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களே. இந்த தோல்விக்கு பிறகு ஏனும் ஒருவேளை தோல்விக்கு இவர்களுடைய துரோகம் தான் காரணம் என்றால் எப்படி இவர் இந்த தேர்தலுக்கு ஒத்துக்கொண்டிருக்க முடியும்? அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்க சம்மதித்திருக்க முடியும். எனவே தோல்விக்கு பிறகு பழி போட்டு இவர் தப்பிக்க பார்க்கிறார். தொடர் தோல்வி நாயகன் திரு எடப்பாடி பழனிசாமி அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சுப்ரத்னம். அடுத்து நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் விமர்சகர் திரு சேலம் மணிகண்டன். சார் வணக்கம். கே செங்கோட்டையனை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி நடவடிக்கை எடுத்திருக்கிறார்